வணக்கம். மூத்த கல்வியாளர், சமூக ஆர்வலர், மனித உரிமை போராளி, பெண்கள் முன்னேற்றத்துக்காக மிகுந்த சிரத்தை எடுத்து உழைத்தவர், இப்படி எல்லாம் சொல்லப்படுறது யார பற்றி அப்படின்னு சொன்னா, இப்ப ரீசெண்டா இறந்து போன வசந்தி தேவி அவங்கள பற்றி தான். இன்னைக்கு அவங்கள பற்றின செய்தி நியூஸ் பேப்பர்லையும் பல்வேறு பத்திரிகைகள்லையும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. பல அரிய தகவல்கள் வந்துட்டே இருக்குது. அதை வாசிக்கும் போது அவங்ககிட்ட இருந்த அந்த ஆளுமை திறன், தலைமை பண்பு, இந்த சமூகத்தை அவங்க அன்பு செய்த விதம், பெண்கள் மேல அவங்க கொண்டிருந்த கரிசனை, அவங்ககிட்ட இருந்த தைரியம், துணிச்சலான செயல்பாடு, இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. அதெல்லாம் தெரியும் போது உண்மையிலேயே நானும் ஒரு பெண்ங்கிற முறையில இவங்க இந்த ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு செய்திருக்காங்களே, இவ்வளவு சாதிச்சிருக்காங்களேன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்குது. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, இப்படி மலை உச்சில போய் நின்று உயரமான இடத்துல நின்று எல்லாருக்கும் கேட்கும்படியா உறக்க கத்தி சொல்லணும் போல தோணுது. இந்த வீடியோ மூலம் இது அவங்கள பற்றின அந்த அவங்க செய்த செயற்கரிய செயல்கள் பற்றிய தகவல்கள் ஒரு 4 பேரையாவது போய் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, இதுவே நான் அந்த அம்மாவுக்கு, அதாவது வசந்தி தேவி அவங்களுக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாகவும் வீர வணக்கமாகவும் இருக்கும்னு நம்புறேன். எனவே இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்க. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாதரே 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 மாதரே. வசந்தி தேவி திண்டுக்கல்லை சார்ந்தவங்க. 1938 பிறந்திருக்காங்க. 1/8/2025 திடீர்னு மாரடைப்பால் இறந்திருக்காங்க. 86-87 ஆண்டுகள் இந்த உலகத்துல தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ்வாங்கு வாழ்ந்து வரலாற்றுல தடம் பதிச்சிருக்காங்க. பல்வேறு வகையான கல்வி மற்றும் மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அடிப்படையில இவங்க ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், அதாவது இடதுசாரி சிந்தனை மீது பற்று கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ஒரு மூத்த கல்வியாளர். ஆனா மற்ற கல்வியாளர்கள்ட்ட இருந்து இவங்க ரொம்பவே தனித்து தெரிகிறாங்க. அதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருந்த ஆழமான அறிவும் கள ஆய்வும், அதை சாதாரண மக்களுக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்துகிற தன்மை தான் மற்ற கல்வியாளர்களிடமிருந்து அவங்கள தனித்து காட்டி இருக்குது. அதனாலதான் அவங்க இறந்த உடனே நிறைய பேர் அவருக்கு பல்வேறு விதமா புகழாரம் சூட்டியிருந்தாங்க. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இவங்க எல்லாமே கல்விக்கு அவர் ஆற்றிய தொண்டுகளை நினைவு கூர்ந்து அந்த வசந்தி தேவியினுடைய இறப்பு பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. அப்படி கல்வி மேம்பாட்டுக்கு அவங்க என்னதான் செய்துட்டாங்க? பேராசிரியரா பணியாற்றி இருக்காங்க, கல்லூரியில முதல்வரா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தொடர்ந்து 6 ஆண்டுகள், அதாவது 1992 இருந்து 98 வரைக்கும் துணைவேந்தரா பணியாற்றி இருக்காங்க. தொடர்ந்து 2 முறை தான் துணைவேந்தரா ஒருத்தர் பல்கலைக்கழகத்துல பணிபுரிய முடியுங்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய விதி. இன்னைக்கு எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ல ரிசல்ட் வந்த உடனே ரீவேல்யூவேஷன், ரீகவுண்டிங் இதுக்கெல்லாம் அப்ளை பண்றது ரொம்ப இயல்பா நடக்குது. சாதாரணமா எல்லாருமே அதை ரொம்ப ஈஸியாவே செய்யறாங்க. ஆனா அதை முதலா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில அறிமுகம் செய்தவங்க நம்ம வசந்தி தேவி தான். பேராசிரியர் வசந்தி தேவி எப்போதும் மாணவர் மைய துணைவேந்தரா தான் பணியாற்றி இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்த பேராசிரியர்கள் பதிவு செய்திருக்காங்க. அதாவது யூனிவர்சிட்டியில எக்ஸாம் டைம்ல நேஷனல் லெவல் அல்லது ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ் அதுலெல்லாம் பங்கு பெறதுக்கு மாணவர்கள் போயிட்டா அவங்களுக்கு 2வது அவங்க திருப்பி வந்த பிறகு சிறப்பு தேர்வு அவங்களுக்கு நடத்தணும் அப்படிங்கக்கூடிய முறையே கொண்டு வந்தவங்க இந்த வசந்தி தேவி அப்படின்னு சொல்லப்படுது. பல்கலைக்கழகத்துல சமூக கல்வியை பாடத்திட்டத்தினுடைய ஒரு பகுதியா கொண்டு வந்திருக்கிறாங்க. கல்வித்துறையில பல்வேறு சீர்திருத்தங்கள்ல ஈடுபட்ட மூத்த கல்வியாளர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு புகழாரம் சூட்டிட்டு இருக்காங்க. பணி ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி கற்றல் நலனுக்கான பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தை தொடர்ந்து சேவை செய்திருக்காங்க.
தமிழக அரசு உருவாக்கியுள்ள பள்ளி மேலாண்மை குழுவிலும் பங்களிப்பு செய்திருக்காங்க. கல்வியில தனியார் மயத்தை தீவிரமா எதிர்த்தவங்க. தனிநபர்கள் லாபத்தை தான் நோக்கமா வச்சிருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட அந்த கல்வியை கொடுக்க கூடாது, கல்வி சேவையாக வழங்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத ஆணித்தரமா வலியுறுத்திட்டே வந்தாங்க. அப்ப அது அவங்க மக்கள் மேல அல்லது சமூகத்தின் மேல அவங்க வச்சிருந்த அன்பை காட்டுது. அதே போல ஒன்றிய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து வந்தவங்க. கல்வி மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்கப்படணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காங்க. அனைவருக்கும் சமச்சீரான கல்வி கிடைக்க தன்னுடைய இறுதி மூச்சு வரை போராடி இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகளிர் மேம்பாட்டுக்காகவும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. இவங்க மிக சிறந்த ஒரு பெண் உரிமை போராளி அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. வசந்தி தேவி கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள்ல ஒண்ணு கிராமப்புற பெண்களுக்கு சைக்கிள் பயிற்சி அளிக்கக்கூடிய திட்டம். அது அதிக வரவேற்பை பெற்றிருந்தது மக்கள் மத்தியில. அப்புறம் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய மாநில மகளிர் ஆணையம், அது எவ்வளவு பெரிய அமைப்பு. அந்த அமைப்புலையும் அந்த 2002 இருந்து 2005 வரைக்கும் அவங்க தலைவரா இருந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. மாநில திட்டக்குழு உறுப்பினர் உட்பட பல்வேறு உயர்ந்த பொறுப்புகள்ல தன்னுடைய சிறந்த பங்களிப்பை கொடுத்திருப்பதாக நம்முடைய முதல்வரே பதிவு செய்திருக்கிறாரு. 1980களின் இறுதியில நடந்த உசிலம்பட்டி பெண் சிசு கொலைகள் நம்ம யாருமே அதை மறந்திருக்கவே முடியாது. அந்த அந்த சிசு கொலைகளை எல்லாம் அந்த இடத்துக்கே நேரடியா போய் தரவுகளோடு ஆவணப்படுத்தி தான் ஒரு இடதுசாரி சிந்தனை மீது பற்று கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அரசியல்லையும் அவருடைய பங்களிப்பு இருக்கதான் செய்திருக்குது. அந்த செய்தியை அல்லது அந்த தகவலை நம்ம அறியும் போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதாவது 2016ஆம் ஆண்டுல நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து ஆர்கே நகர் தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எவ்வளவு துணிச்சல்! அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், கட்டாயம் தோற்று போவோன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் துணிஞ்சி தைரியமா அந்த தேர்தலில் எதிர்த்து போட்டிட்டு இருக்காங்க. இதான் ஒரு சொல்லாடல் உண்டு, முயல் வேட்டைக்கு போய் வெற்றி பெறுறதை விட யானை வேட்டைக்கு போய் தோற்பதுதான் சிறந்தது அப்படிங்கிறது. அந்த சொல்லாடல் இவங்களுக்கு ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேட்டைக்கு போறது இல்ல முக்கியம், என்ன வேட்டை அதுதான் முக்கியம். முயலா யானையா, அவங்க யாரை எதிர்த்து நின்னாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு. இப்படி ஒரு அசாதாரணமான தைரியத்தையும் துணிச்சலையும் கொண்ட மாபெரும் பெண் ஆளுமையா இருந்திருக்காங்க. இறந்த பிறகும் அவங்க இந்த சமூகத்துக்கு பயன்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய உடல் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிக்காக வழங்கப்பட்டிருக்குது. பாருங்க, மறைந்த இந்த வசந்தி தேவி நம்ம எல்லாருக்குமே, அதாவது ஆண் பெண் எல்லாருக்குமே சிறந்த முன்னோடியும் சிறந்ததொரு முன்மாதிரியும். நம்ம எல்லாருமே அவங்கள பார்த்து படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த சமூகத்தை எவ்வளவு அன்பு செய்யணும், மக்களை எவ்வளவு நேசித்து ஒரு மக்கள் நலனுக்காக உழைக்கக்கூடிய வகையில நம்முடைய பணிகளையும் பொறுப்புகளையும் பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாடத்தை நான் இவங்க வாழ்க்கையிலிருந்து படிச்சுக்கிட்டேன். நீங்க இப்படி எந்த பாடத்தை இவங்க வாழ்க்கையிலிருந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேடும் விடியல் தூரமா இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.